கூடங்குளம் அணுமின் நிலையம் மேலும் மேம்படுத்தப்படும் என ரஷ்ய அதிபர் புதின் உறுதி. இந்தியர்கள் மிக மலிவான விலையில் மின்சக்தியை பயன்படுத்தலாம் எனவும் பேச்சு. சென்னையில் இருந்து ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் வரை கடல்வழி பாதை விரிவுபடுத்த முடிவு. டெல்லியில் பிரதமர் மோடியுடனான சந்திப்புக்கு பிறகு ரஷ்ய அதிபர் புதின் அளித்த தகவல். அமெரிக்காவுக்கு எங்கள் நாட்டின் எண்ணெய் வாங்க உரிமை இருக்கும் போது இந்தியாவுக்கு ஏன் அந்த உரிமை இருக்கக்கூடாது? அதிபர் டிரம்புடன் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பேச்சு. உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு ரஷ்ய அதிபர் புதினிடம் பிரதமர் மோடி நேரில் வலியுறுத்தல். அமைதி திரும்புவதற்கான நடவடிக்கையில் நிச்சயம் இறங்குவதாக மோடியிடம் புதின் உறுதி. ஆண்டுக்குள் இந்தியா ரஷ்யா இடையே பொருளாதார வர்த்தகத்தை $100 பில்லியன் உயர்த்த முடிவு. பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் புதின் கூட்டாக பேட்டி. இந்தியா ரஷ்யா இடையிலான நட்பு ஒரு துருவ நட்சத்திரம் போன்றது. ரஷ்ய அதிபர் புதினுடனான சந்திப்புக்கு பிறகு பிரதமர் மோடி வர்ணனை. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்திற்காக 99.81% வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். இதுவரை 98.23% படிவங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டதாகவும் விளக்கம். டித்துவா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் நிவாரணப் பொருட்கள். சென்னை துறைமுகத்தில் இருந்து நாளை நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாளை முதல் வரும் 11ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் எனவும் அறிவிப்பு. சென்னை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் அனைத்தும் நாளை செயல்படும் என முதன்மை கல்வி அலுவலர் அறிவிப்பு. டிசம்பர் 2ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டதை ஈடு செய்யும் வகையில் நாளை பள்ளிகள் செயல்படும் என விளக்கம். தவிக தலைவர் விஜயுடன் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சந்திப்பு. 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து விஜயுடன் முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் 1003 கோடி மதிப்பீட்டில் கண்ணாடி உற்பத்தி தொழிற்சாலை தொடக்கம். கண்ணாடி உற்பத்தி தொழிற்சாலை உற்பத்தியை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காஞ்சிபுரம் சிப்காட்டில் துவக்கப்பட்டுள்ள கண்ணாடி ஆலையில் 840 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதாகவும் முதலமைச்சர் பேச்சு. உள்ளபடியே பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அதுவும் 1003 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலீட்டில் 840 பேருக்கு வேலைவாய்ப்பை தரப்போறாங்க. இப்போது இன்னும் அதிக முதலீடு வருவதற்கு உறுதி செய்து கொடுத்திருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் 80% திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். எலக்ட்ரானிக்கல் துறையில் கடந்த 4 ஆண்டுகளில் 9 மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் பேச்சு. ஜிசிசி, R&D போன்ற துறைகளில் மகத்தான வளர்ச்சியை சாதிச்சிருக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் துறையில்
$14.65 பில்லியன் பொருட்கள் ஏற்றுமதியோட இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ல நம்மோட பங்கு 41%. கடந்த 4 ஆண்டுகள்ல இந்த துறையில 9 மடங்கு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம். இது ஜஸ்ட் டேட்டா இல்ல, தமிழ்நாடு தான் எலக்ட்ரானிக்ஸ் கேபிட்டல்னு அழுத்தமா சொல்ற ஃபேக்ட் இது. திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளதால் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை விடுத்த நிலையில் நடவடிக்கை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான உத்தரவை நடைமுறைப்படுத்தாதது ஏன்? தமிழக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுமாறு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணையை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருப்பரங்குன்றம் மலைத்தூணில் தீபம் ஏற்ற பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் முறையீடு 2 நாட்களில் விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது அரசியலா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். மெட்ரோ ரயில், எய்ம்ஸ், புதிய தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்புகள் இவைதான் மதுரை மக்கள் கேட்பது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணி எம்பிக்கள் அமளி. மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இருந்து வெளிநடப்பு. कुपोषण कम करने के लिए जो योजनाएं আমাকে সাপ্লিমেন্টারি বলার সুযোগ দেওয়ার জন্য অনেক অনেক ধন্যবাদ। माननीय सदस्य the statement is laid on the table. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். ஜி.ஆர். சாமிநாதனை நீதிக்கு புறம்பாக செயல்படுவதாக மாநில செயலாளர் சண்முகம் குற்றச்சாட்டு. மேன்மை பொருந்திய பதவிக்கு தகுதியற்ற சாமிநாதா பதவி நீக்கம் செய். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைதியை சீர்குலைக்க மதவாத சக்திகள் திட்டம். மாநிலங்களவையில் திமுக எம்பி டி.ஆர். பாலு பரபரப்பு குற்றச்சாட்டு. ஒரு சமுதாய மக்களின் வாக்கு வங்கிக்காக இந்து மக்களின் உணர்வுகளை நசுக்குகிறது திமுக அரசு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக ஓட்டு வங்கி அரசியலில் ஈடுபடுவதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் குற்றச்சாட்டு. அந்த வழிபாட்டு உரிமை காலங்காலமாக இந்து மக்கள் அங்கு சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு திமுக அரசாங்கம் ஓட்டுக்காக, ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு சமுதாயத்தை, குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் தாஜா செய்ய வேண்டும் என்ற போக்கோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சார். இது திமுக அரசாங்கம் சட்டம், அங்கு சட்டம் ஒழுங்கு என்பது நீதிபதி சுவாமிநாதனை விமர்சித்து டி.ஆர். பாலு மக்களவையில் பேச்சு. டி.ஆர். பாலுவின் பேச்சை அவை குறிப்பில் இருந்து நீக்கி சபாநாயகர் ஓம் பிர்லா நடவடிக்கை. தமிழகத்தில் மத மோதலை ஏற்படுத்த சங் பரிவார், பாஜக உள்ளிட்ட மதவாத கும்பல் முயற்சி. திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. மோதல் கூட வந்தது கிடையாது. ஆனா தமிழ்நாட்டை எப்படியாவது அவர்கள்
வடநாட்டிலே ராமர் கோயிலை வைத்து எப்படி பிரச்சனை பண்ணாங்களோ அது மாதிரி இங்கேயும் சமய மோதல்களை ஏற்படுத்தி விட்டலாமா? திராவிட பூமியாகிய, சமத்துவ பூமியாகிய, மனிதாபிமானமும் சகோதரத்துவத்தையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாதுகாத்து வருகிற தமிழ்நாட்டில் அவர்கள் பிரவேசித்து விடலாம் என்று முனைகிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை என்பது இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தமானது. நெல்லித்தோப்பு தர்கா அருகே உள்ள படிக்கட்டு மட்டும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என அண்ணாமலை பேட்டி. அவங்க கையில் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று, மேலே மலை உச்சியில் அட் த டாப் இருக்கக்கூடிய தர்கா, சிக்கந்தர் தர்கா. அதற்கு நெல்லித்தோப்பு என்பது ஒரு சமப்பகுதி, இந்த மலைக்கு இடையில் இருக்கக்கூடிய சமப்பகுதி. அங்கிருந்து மேலே ஒரு கல்லை குடைந்து ஏறக்கூடிய படிக்கட்டு. இந்த மூன்று மட்டும்தான் இஸ்லாமியர் அவர்கள் கையில் இருக்கக்கூடியது. மிச்சது எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தம், மலை முழுவதுமாக இந்துக்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற தீர்ப்பு. இந்து அறநிலையத்துறையை தூண்டிவிட்டு வழக்கு தொடர்ந்திருப்பதாக திமுக அரசு மீது அண்ணாமலை குற்றச்சாட்டு. தீபத்தூன் கோயில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு செயல் அலுவலருக்கு இருப்பதாக அண்ணாமலை கருத்து. அந்த கோவிலினுடைய சொத்தை பாதுகாக்கணும். தீபத்தூன் என்பது கோவிலினுடைய சொத்து என்பது ஊர்ஜிதமாயிருச்சு 1920 வேறு வேறு காலகட்டத்தில். அப்படி இருக்கக்கூடிய ஈஓ அவர் எதுக்காக அப்பீல் போறாரு? இந்த நீதியை எதிர்த்து அப்பீலும் சரியா ஃபைல் பண்ணல. இதுல இருந்து தெளிவாக தெரிகிறது, அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தூண்டி விட்டு தமிழகத்தில் மத கலவரத்தை ஏற்படுத்தவும் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கவும் பாஜக முயற்சி செய்து வருகிறது. மணிப்பூர் போன்று திருப்பரங்குன்றத்தில் நடந்துவிடக் கூடாது என கனிமொழி எம்பி பேட்டி. பிறகுதான் அங்கே கலவரங்கள், ஒரு தவறான தீர்ப்புக்கு பிறகுதான் கலவரங்கள் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. அதே போல நீதிமன்றத்தை பயன்படுத்தி அங்கே கலவரங்களை உருவாக்குவது என்பது மிகவும் தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் தமிழகத்தில் மதத்தை வைத்துக் கொண்டு குழப்பத்தை உண்டு பண்ணலாம் என்ற கனவு பலிக்காது என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழகம் திராவிட மண், தமிழ் மண். அப்படிப்பட்ட இந்த மண்ணில் குழப்பத்தை ஏற்படுத்த நினைப்பவர்களுக்கு அரசும் இடம் கொடுக்காது எனவும் காட்டம். ஜெயலலிதா நினைவு தினத்தையொட்டி இபிஎஸ் தலைமையில் அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்பு. தீய சக்தி திமுக குடும்ப ஆட்சியை வீழ்த்தி அமைதி, வளம், வளர்ச்சி என்ற ஜெயலலிதா ஆட்சியை 2026 ஏற்படுத்துவோம் என சூளுரை. உற்சாகமாய் உழைப்போம் என்று உளமாற உறுதியேற்கின்றோம். பொய்யான வாக்குறுதிகளை பல தந்து தமிழக மக்களை ஏமாற்றி குடும்ப ஆட்சியில் கோலோச்சும் நாடாளும் அறியாத பொய்யாளர்களின் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட உறுதியேற்கின்றோம். தனி கட்சி தொடங்கும் எண்ணம் இல்லை, அதற்கு வாய்ப்பும் இல்லை. ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் திட்டவட்டம். நீங்கள் கேள்வி கேட்பதை தவிர்க்கவும். மறைந்த ஜெயலலிதா நினைவிடத்தில் சசிகலா, டிடிவி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை. ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் அமையும் என உறுதிமொழி ஏற்பு. மக்களின் நலனை கருத்தில் கொண்டும் நல்ல பல அதிமுக என்ற கட்சியே இல்லை, இப்போது இருப்பது எடப்பாடி திமுக என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். கூட்டணி குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் எனவும் பேட்டி.
இப்ப அதிமுகங்கிற கட்சியே இல்லை என்பதுதான் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். இப்ப இருக்கிறது எடப்பாடி திமுக. இந்த தேர்தலுக்கு பிறகுதான் அது நடக்கும். துரோகம் இந்த தேர்தலிலே உறுதியாக வீழ்த்தப்படும். அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பங்கு உறுதியாக இருக்கும். அதாவது கூட்டணி ஜனவரியில தான் நாங்க அறிவிப்போம்னு சொன்னா சில பேர் சில ஊடகங்கள்ல அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார்கள். கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். சில கட்சிகள் அவர்களது கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு எங்களை அணுகி பேசி வருகிறார்கள். கூட்டணி உறுதியாக பிறகு நான் சொல்வதுதான். சாலைகளில் பிச்சை எடுக்க குழந்தைகளை பயன்படுத்துவதை தடுக்க உரிய நடைமுறைகளை வகுக்க வேண்டும். பிச்சை எடுக்க பயன்படுத்தும் குழந்தைகள் குறித்து விசாரிக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கவும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத். சென்னை பட்டினப்பாக்கத்தில் விஜய் முன்னிலையில் தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டார். விஜய்க்கு ஆதரவாக பேசியதால் விவாத நிகழ்ச்சி ஒன்றில் என்னை நக்கல் செய்தனர் என நாஞ்சில் சம்பத் குற்றச்சாட்டு. வயிற்றில் அடிக்கும் வகையில் எனது நிகழ்ச்சிகளை ரத்து செய்தார்கள் எனவும் காட்டம். எந்த பரிந்துரைக்கும் நான் அவர்களிடத்திலே போய் நிற்பதும் இல்லை. ஏதோ 4 கூட்டங்கள் பேசி என்னுடைய நாட்களை நகர்த்தலாம் என்று பார்த்தால் என்னுடைய வயிற்றில் அடிப்பது மாதிரி என்னுடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்தது எனக்கு மிகுந்த வலியை தந்தது. விஜயை சந்தித்த போது நான் உங்கள் ஃபேன் என என்னிடம் கூறினார். புதிதாக பிறந்தது போன்று பூரித்து போனதாகவும் பேட்டி. என்னை பார்த்த நிமிடத்தில் நான் உங்கள் ஃபேன் என்று சொல்லி அவர் சொன்ன நிமிடத்தில் நான் மெய்சிலிர்த்து போனேன். இப்படி ஒரு அங்கீகாரத்தை தம்பி தருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து விஜய் பேசாமல் இருப்பது ஒரு வகையில் நல்லது என நாஞ்சில் சம்பத் கருத்து. திராவிட இயக்கத்தின் நீட்டியாக விஜயை பார்ப்பதாகவும் பெருமிதம். தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் நாளை முதல் பொதுமக்களை சந்திக்கிறார் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி. 10 கோரிக்கைகளை முன்னிறுத்தி காஞ்சிபுரத்தில் பரப்புரையை தொடங்க உள்ளதாக தகவல். சென்னை முகப்பேர் பகுதியில் இன்ஜினியரிங் மாணவியை காரில் கடத்தி சென்ற சட்டக்கல்லூரி மாணவரால் பரபரப்பு. ஒரு தலை காதலால் கடத்தலில் ஈடுபட்ட மாணவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. மதுரை அலங்காநல்லூரில் ஹாக்கி விளையாட்டு வீரர்களுக்காக நடத்தப்பட்ட சிறப்பு ஜல்லிக்கட்டு போட்டி. வாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்து காளைகளை கண்டு உற்சாகம். விமானிகளுக்கு வாரத்தில் 2 நாள் கட்டாய ஓய்வு என்பதை திரும்பப் பெற்றது DGCA. 2 நாட்கள் விடுமுறைக்கு ஈடாக வேறு நாளில் விடுமுறை எடுத்துக் கொள்ளக்கூடாது என்ற ஷரத்து உடனடியாக நீக்கப்படுவதாகவும் விளக்கம். அனில் அம்பானியின் 1120 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்தது அமலாக்கத்துறை. வங்கிக் கடன் மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பிளாஸ்டிக் குழாய்களில் வைத்திருந்த குடோனில் பயங்கர தீ விபத்து. விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை எழுந்ததால் மக்கள் அச்சம்.
ரஷ்யாவில் ஸ்னாப்சாட் ஆப்பை பயன்படுத்த தடை விதித்தது அந்நாட்டு அரசு. தீவிரவாதிகள் தங்களுக்குள் ரகசியமாக தொடர்பு கொள்ள ஸ்னாப்சாட் ஆப்பை பயன்படுத்துவதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து நடவடிக்கை. அடுத்த ஓரிரு நாட்களில் ஜனநாயகன் படத்தின் 2வது பாடல் வெளியாகலாம் என தகவல். நேற்றைய தினம் வெளியாக வேண்டியிருந்த ஜனநாயகன் பட அப்டேட் ஏவிஎம் சரவணன் மறைவு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது.